பஹாம் அரசு சுங்கை கிளாவ் ராப்பில் சுமார் 200 முசாங்கின் துரியன் மரங்களை வெட்டியதற்கு நீதிமன்ற உத்தரவை மீறியதாகச் சாடிய சேவ் முசாங்கின் அலையன்ஸ் சங்கா அமைப்பின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. மாநில சட்ட ஆலோசகர் தத்தோ கிரியசைபுல் எட்டிஸ் ஜெனுடின், இந்த மரங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் இருந்ததால் அவை எந்த நீதிமன்ற உத்தரவினாலும் பாதுகாக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். குவாந்தான் உயர் நீதிமன்றம் ஏப்ரல் 24, 2024 அன்று விவசாயிகளின் நீதிமன்ற மறுநோக்கு மனுவை நிராகரித்தது. மேலும் மே 28, 2024 அன்று நீதிமன்ற உத்தரவை நிறுத்த கோரிய விவசாயிகளின் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றமும் நிராகரித்தது. விவசாயிகள் சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்பதால் இந்த மனு நிராகரிக்கப்பட்டது. சைபுல் எட்டிஸ் கூறுகையில், இந்த நிலம் மாநில அரசின் உரிமையில் உள்ளது மற்றும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எனவே அரசு நடவடிக்கை எடுக்க உரிமையுடையது என்றும் எந்தவொரு சட்ட சவாலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.